மீடியா நேயர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் மனிதாபிமான உதவிகளை செய்து வரும் USAID அமைப்பை ட்ரம்போடு நினைப்பது ஏன்? அமெரிக்க அரசின் சர்வதேச வளர்ச்சி முகமையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதன் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டு இந்த அமைப்பை அமெரிக்க அரசின் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைக்க ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அமெரிக்க அரசின் சர்வதேச வளர்ச்சி முகமையானது இனி வெளியுறவு அமைச்சகத்தின் ஒரு பகுதியாக செயல்படும். ஆனால் பிரபல ஊடகம் ஒன்றின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இச்செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கீடு மற்றும் மனித வளத்தை குறைக்கும் திட்டங்களும் அமெரிக்க அரசிடம் உள்ளன. இது குறித்து திங்கட்கிழமை பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த அமைப்பின் தலைமை தனது உத்தரவுகளை ஏற்க மறுப்பதாக குற்றம் சாட்டியதோடு தானே தற்போது அந்த அமைப்பின் செயல் தலைமையாக இருப்பதாகவும் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது முதன்மை ஆலோசகர்களில் ஒருவரான தொழிலதிபர் ஈலோன் மஸ்க் ஆகியோர் இந்த முகமை மீதான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் இந்த முகமையை மூடுவது உலகெங்கிலும் செயல்பட்டு வரும் மனிதாபிமான திட்டங்களில் பாதிப்பு ஏற்படுத்தும் என கணிக்கப்படுகின்றது. உலகெங்கிலும் அமெரிக்க அரசின் சார்பில் மனிதாபிமான உதவிகளை செய்வதற்காக 1960களின் முற்பகுதியில் இந்த முகமை நிறுவப்பட்டது. இந்த முகமையின் கீழ் 10,000 ஊழியர்கள் பணியாற்றும் நிலையில் இதில் 2/3 பகுதியினர் வெளிநாடுகளில் பணியாற்றுகின்றார்கள். 60 நாடுகளில் பணிக்கான தளங்களை கொண்டுள்ள இந்த முகமை இதற்கு மேலாக சுமார் 1 டஜன் நாடுகளில் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் பெரும்பாலான களப்பணிகளை மற்ற அமைப்புகளை பயன்படுத்தி ஒப்பந்த அடிப்படையிலோ நிதி உதவி அளித்தோ இது செய்து வருகின்றது. இந்த அமைப்பு மேற்கொள்கின்ற பணிகள் விரிவானவை. உதாரணத்திற்கு பட்டினியால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உணவு அளிப்பதோடு உலக அளவில் பஞ்சத்தை அளவிடும் அமைப்பினையும் இயக்கி வருகின்றது. இந்த அமைப்பானது தரவுகளை ஆராய்ந்து எந்த நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்பதை முன்கூட்டியே கணிக்கும் பணியையும் செய்கின்றது. இந்த அமைப்பின் நிதியில் கணிசமான அளவு சுகாதாரம் சார்ந்த பணிகளுக்காக செலவிடப்படுகின்றது. போலியோ பாதிப்பு இன்னமும் தீர்க்கப்படாத நாடுகளில் தடுப்பூசி வழங்குவது மற்றும் பெருந்தொற்றுக்களை ஏற்படுத்தும் வைரஸ் பரவலை தடுப்பது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. 2024 அறிக்கையின்படி இந்த அமைப்பானது $3.23 மில்லியன் நிதியாக வழங்கியதன் மூலம் அந்த நிதியாண்டில் 2வது மிகப்பெரிய நன்கொடையாளராக இருக்கின்றது. அமெரிக்க அரசு வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு சர்வதேச நாடுகளுக்கான உதவியாக $68 பில்லியன் அந்நாடு செலவிடுகின்றது. இந்த செலவில் பல்வேறு முகமைகள் மற்றும் துறைகளுக்கான செலவினங்கள் அடங்கும் என்றாலும் இதன் நிதி ஒதுக்கீடானது இந்த தொகையின் பாதிக்கு மேலாக உள்ளது. அதாவது சுமார் $40 பில்லியன் அமெரிக்க. இந்த பணத்தில் பெரும்பங்கு ஆசிய ஆப்பிரிக்கா நாடுகளில் செலவிடப்படுகின்றது. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் உக்ரைனின் போர் பாதித்த பகுதிகளில் மனிதாபிமான செயற்பாடுகளுக்காக செலவிடப்பட்டு வருகின்றது. சர்வதேச வளர்ச்சி பணிகளுக்காக செலவிடுவதில் உலகின் மிகப்பெரிய நாடாக அமெரிக்கா உள்ளது. இந்த வகையில் மனிதாபிமான உதவிகளுக்காக செலவிடுவதில் பிரிட்டன் உலகின் 4வது பெரிய நாடாக உள்ளது. 2023ஆம் ஆண்டில் $15.3 பில்லியன் பிரிட்டன் செலவிட்டுள்ளது. இது அமெரிக்கா செலவிட்ட தொகையில் 1/4 பகுதியே ஆகும். சர்வதேச நாடுகளுக்கான உதவியை நீண்ட நாட்களாகவே விமர்சிப்பவராக ட்ரம்ப் இருக்கின்றார். இது அமெரிக்க வரி செலுத்துவோரின் நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை என்பது அவரது குற்றச்சாட்டாக உள்ளது. முந்தைய பேச்சுக்களின் போதும் இந்த அமைப்பின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள அவர் இந்த நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகளை இனவெறி கொண்ட மனப்பிரவாளர்கள் என்று விமர்சித்திருக்கின்றார். இதுபோன்ற வெளிநாடுகளுக்கு உதவும் நிறுவனங்களை நீக்குவது வெகுஜன ஆதரவை பெற உதவலாம். வெளிநாடுகளுக்கான உதவித்தொகையை குறைப்பதை அமெரிக்க வாக்காளர்கள் விரும்புகின்றார்கள் என்பதை நீண்ட காலமாக கருத்து கணிப்புகளும் வெளிப்படுத்தி வருகின்றது. ட்ரம்ப் அதிபர் பதவியேற்றவுடன் மேற்கொண்ட முதல் நடவடிக்கைகளில் அனைத்து சர்வதேச செலவினங்களையும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவும் இருந்தது. இவை மறு ஆய்வுக்குட்படுத்தப்படலாம் எனவும் கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட ஒரு குறிப்பாணையின் அடிப்படையில் களத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த பெரும்பான்மை பணிகளும் நிறுத்தப்பட்டன. மனிதாபிமான செயற்பாடுகளுக்கான விதி விலக்குகள் பின்னர் அறிவிக்கப்பட்டன. எனினும் அமெரிக்க அரசின் நடவடிக்கை சர்வதேச வளர்ச்சி பணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு சேவையில் பரவலான சிக்கலையும் ஏற்படுத்தியது. உலகில் ஏழ்மை நிலையில் உள்ள நாடுகளில் மருத்துவ சேவை, சுத்தமான குடிநீர் வசதி ஏற்படுத்தும் பணிகளும் இரவோடு இரவாக நிறுத்தப்பட்டன. மனிதாபிமான செயல்பாடுகளில் ஈடுபட்ட மூத்த அதிகாரி ஒருவர்
பிரபல ஊடகம் ஒன்றிடம் பேசும்போது இதனை மனிதாபிமான சேவைகளில் ஏற்பட்டுள்ள பூகம்பம் போன்றது என்று விமர்சிக்கின்றார். இதன் தலைமையகத்தை அணுகிய ஈலோன் மஸ்கின் அதிகாரிகளுக்கு பாதுகாக்கப்பட்ட நிதி விவரங்கள் மறுக்கப்பட்டன. மத்திய அரசு செலவினங்களை குறைப்பது தொடர்பான பணியில் ஈலோன் மஸ்கிற்கு உதவுவதற்காக ட்ரம்ப் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள் என்பதால் வெள்ளை மாளிகை மற்றும் இந்த அமைப்புகளுக்கு இடையே பிரச்சினை ஏற்படும் சூழலும் நிலவியது. இதன் பின்னதாக 2 பாதுகாப்பு அதிகாரிகள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. தான் நிர்வகித்து வரும் எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் நடந்த உரையாடல் ஒன்றில் திங்கட்கிழமை ஈலோன் மஸ்க் பேசும்போது USAID விவகாரம் தொடர்பாக ட்ரம்பிடம் விரிவாக பேசினேன். இதனை இழுத்து மூட வேண்டும் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் என்றார். இதன் இணையதளம் செயல்பாட்டை நிறுத்தியது மற்றும் ஊழியர்கள் வீட்டிலேயே இருக்குமாறு திங்கட்கிழமை அறிவுறுத்தப்பட்டனர். திங்கட்கிழமை பேசிய அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ USAID அமைப்பின் தலைமை உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பதாக குற்றம் சாட்டியதோடு தானே தற்போது அந்த அமைப்பின் செயல் தலைமையாக இருப்பதாகவும் கூறினார். இந்த அமைப்பு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மை பணிகள் தொடரும் என்றாலும் செலவீனங்கள் தேசிய நோக்கத்துடன் ஒன்றிணைவதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். இந்த அமைப்பின் மீது வெள்ளை மாளிகைக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரம் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதிகாரம் வரம்புகளுக்கு உட்பட்டதாகவே உள்ளது. 1961ஆம் ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த சட்டம் ஒரு அரசு முகமையானது உருவாக்கப்பட்டு வெளிநாட்டு செலவுகளை நிர்வகிப்பதற்கு ஆணை பிறப்பித்தது. 1998ஆம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் இதனை சுய உரிமைகள் பெற்ற நிர்வாக முகமையாக தரம் உயர்த்தியது. சுருக்கமாக சொல்வதென்றால் ட்ரம்ப் தன்னிச்சையாக நிர்வாக உத்தரவின் மூலம் இந்த அமைப்பை நீக்கிவிட முடியாது. இந்த அமைப்பை நீக்கும் எந்த முடிவும் நீதிமன்றத்திலும் அமெரிக்க காங்கிரசிலும் கடுமையான சவால்களை சந்திக்கும். இந்த அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் நடவடிக்கை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் முடிவுக்குட்பட்டது எனில் ட்ரம்பின் குடியரசுக் கட்சி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் குறைந்த வித்தியாசத்திலேயே பெரும்பான்மையை தாண்டி நிற்கின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் முன்வைக்கும் கருதுகோள்களில் ஒன்றான USAID அமைப்பை வெளியுறவு அமைச்சகத்தின் கிளையாக மாற்றும் முடிவு இருக்கின்றது. தனியுரிமை பெற்ற அமைப்பாக அது இருப்பதற்கு நேர் எதிரான முடிவு இதுவாகும். இது போன்ற முடிவு முன்னெப்போதும் கேட்காதது அல்ல. 2020ஆம் ஆண்டின் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சர்வதேச வளர்ச்சிக்கான துறையை வெளியுறவு அலுவலகத்துடன் இணைத்தார். அப்போது போரிஸ் அரசின் அமைச்சர்கள் இந்த முடிவால் அரசின் வெளியுறவு கொள்கை இலக்குடன் சர்வதேச செலவினங்கள் ஒத்துப்போக்கும் என்று கூறி ஆதரவு தெரிவித்தனர். ஆனால் சர்வதேச உதவிகளில் இது நிபுணத்துவத்தை குறைக்கும் எனவும் வெளிநாடுகளில் பிரிட்டனின் செல்வாக்கை சரிக்கும் எனவும் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். இந்த அமைப்புக்கு வழங்கப்படுகின்ற நிதியில் பெரும்பான்மை அமெரிக்காவால் வழங்கப்படும் நிலையில் நிதி எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்ற கொள்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற மாற்றம் உலகெங்கிலும் உணரப்படும். இந்த அமைப்பின் செயல்பாடுகள் உண்மையிலேயே உலகளாவியவை. உக்ரைன் போரில் காயமடைகின்ற வீரர்களுக்கு செயற்கையாக உடல் உறுப்புகள் வழங்குவது முதல் ஆப்பிரிக்காவில் எபோலா பரவலை கட்டுப்படுத்துவது வரை இந்த அமைப்பின் செயல்பாடுகள் பரந்துபட்டவையாக உள்ளன. சர்வதேச செலவீனங்கள் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதும் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பேசுகையில் ஒவ்வொரு டாலர் செலவும் அது அமெரிக்காவின் பாதுகாப்புக்காகவும் வலிமைக்காகவும் செழிப்புக்காகவும் செலவிடப்படுகின்றது என்பதை நிறுவி நியாயப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். ஜனநாயக கட்சியின் அரசியல்வாதிகள் இந்த முடிவை சட்டவிரோதமானது மற்றும் தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது என விமர்சிக்கின்றார்கள். சிரியாவில் ஆயிரக்கணக்கான IS அமைப்பினர் அடைக்கப்பட்டுள்ள சிறையின் காவலர்களுக்கான ஊதியமும் அமெரிக்காவின் நிதியால் வழங்கப்படுகின்ற நிலையில் இவர்கள் பணியில் இருந்து வெளியேறும் நிலை உருவாகும் என்ற செய்தியை ஜனநாயக கட்சியினரும் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்காவே முதன்மை நாடு என்ற அணுகுமுறைக்கு ஏற்ப வெளிநாடுகளுக்கான செலவினங்களும் இருக்க வேண்டும் என்பதை ட்ரம்ப் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதனால் சர்வதேச வளர்ச்சிக்கான திட்டங்கள் அதிர்ச்சி அலைகளுக்கு தயாராகி வருகின்றது. அரசின் பட்ஜெட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கான நிதி செலவை குறைக்கும் பொறுப்பு ஈலோன் மஸ்கிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் வரும் ஆண்டுகளில் வெளிநாடுகளுக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படும் என்று கேள்விகள் எழுந்துள்ளன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.